அரசு நிகழ்ச்சிகளிலும் பள்ளிகளிலும் இனி வந்தே மாதரம் பாடல் கட்டாயம் பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம். ஜனவரி 28 வெளியிடப்பட்ட இந்த உத்தரவுல இதுநாள் வரைக்கும் வந்தே மாதரம் பாடல 6 சரணங்கள் உள்ளது. ஆனா அதுல 2 சரணம் மட்டும் தான் பாடப்பட்டு வந்தது. இனி இந்த 6 சரணமும் பாடப்பட வேண்டும். அதே போல தேசிய கீதமான ஜனகணமன பாடலும் பாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறை வெளியிடப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டு நெறிமுறையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டோட ஜனாதிபதியோ அல்லது ஒரு மாநிலத்தோட கவர்னரோ அரசு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் போதோ இந்த பாடல் வந்தே மாதரம் பாடல் கண்டிப்பா பாடப்பட வேண்டும். அதுவும் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நிகழ்ச்சி முடியும் போதும் இந்த பாடல் பாடப்பட வேண்டும். ஒன்று பாட்டாவும் பாடலாம், அப்படின்னா இசைக்கருவிகள் மூலம் இசைக்கப்பட வேண்டும். இதுக்கான டியூரேஷன் 3 நிமிஷம் 10 வினாடிகள் இந்த டியூரேஷன் இருக்கணும் கண்டிப்பா. அதே போல அனுமதிக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளும் இசைக்க மட்டும் தான் அனுமதி. இஷ்டத்துக்கு இந்த ரேப் சாங்கு, இஷ்டத்துக்கு கானா பாட்டு மாதிரிலாம் பாடக்கூடாது. அனுமதிக்கப்பட்ட எந்த பாடல் வரியோ அதை தான் பாடணும். அதே போல அனுமதிக்கப்பட்ட இசை அதை தான் வசிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே போல நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் டிவிலையோ இல்லை ரேடியோவிலையோ, ஆல் இண்டியா ரேடியோவிலையோ இல்லை டிவிலையோ உரையாற்றும் போது கண்டிப்பா இந்த பாடல் பாடப்பட வேண்டும், அல்லதான் இசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதே போல குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் பங்கேற்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் இந்த பாடல், தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட வேண்டும். எப்படின்னா ஒன்று இசைக்கணும், இல்லைன்னா அது பாட்டா பாடணும். இந்த ரெண்டுமே கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படின்ற அந்த அறிவிப்பு தெளிவுபடுத்துது. அதே போல இந்த வந்தே மாதரம் பாடலும் தேசிய கீதமான ஜனகணமன பாடலும் பாடும் போதும் இசைக்கப்படும் போதும் அந்த இடத்துல இருக்கிறவங்க கண்டிப்பா எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னு ஒரு தெளிவான புதிய வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம்.